இப்போ இந்த நோ ப்ராடேலாம் வந்து கொண்டாடுறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர். இப்போ வந்து ரீல்ஸ்லாம் பார்க்குறோம். அது வந்து இப்போ என்னன்னா, முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ உள்ளாடைகள் போடும்போது ரொம்ப டைட்டாக போடுறது, நிறைய மாடல்ஸில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கொண்டு வராங்க. அது எப்படி? ஸோ அனதர் காமன் மித் என்னென்னா, ப்ரா வேர் பண்ணுறனால வந்து பிரெஸ்ட் கேன்சர் வரும். அதே மாதிரி வயர்டு ப்ரான்னு சொல்லுவாங்க, அண்டர் வயர்டு ப்ரா. அந்த மாதிரி ப்ரா யூஸ் பண்ணால் பிரெஸ்ட் கேன்சர் வரும். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ப்ரா வந்து கேன்சர் காஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ சயின்டிஃபிக் ப்ரூஃப். ஸோ என்ன அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டியோட்ரண்ட்டில் சொன்ன மாதிரியே தான் இதில் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, வயர்டு ப்ரா போடும்போது நம்ம லிம்ஃபாட்டிக் செல்ஸ் எல்லாம் வந்து பிளாக் ஆகுது, அதனால நம்ம பிரெஸ்ட்டில் வந்து நிறைய டாக்ஸின்ஸ் பில்டப் ஆகி அது கேன்சராக மாறிடுது அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லிம்ஃபாட்டிக்ஸ் எல்லாமே அது டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போகும். நம்ம அண்டர் வயர்டு ப்ராங்கிறது வந்து என்னென்னா, ஸ்கின்னில் அது பிளாக் பண்ணுறனால லிம்ஃப் வந்து வெளியேற முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுக்குன்னு அது வேறு வழி இருக்கும், அது வழியாக அந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வெளியேறும். பிரெஸ்ட்டில் இந்த டாக்ஸின்ஸ் பில்ட் ஆகுது, அது கேன்சராக மாறும் அப்படிங்கிறது எல்லாமே சயின்டிஃபிக்லி ப்ரூவன் கிடையாது. இதுக்கும் அதுக்கும் லிங்க் கிடையாது.